கோழிகளை பண்ணையிலிருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி தீவனத்தை நிறுத்த கோரிய வழக்கு. இந்த தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயமா அமல்படுத்த குழு அமைக்க கோரிய வழக்குல அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பிராய்லர் கோழிகள், அந்த பிராய்லர் கோழிகளை கோழி பண்ணைகள்ல இருந்து அனுப்புறதுக்கு, விற்பனைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி தீவன நிறுத்தம் செய்யணும், இதை கட்டாயமா அமுல்படுத்தணும், இதை கண்காணிக்க குழு அமைக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ் முகமது அப்படின்றவர் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த வழக்கு விசாரணையில கால்நடைத்துறை இயக்குனர், அது போக உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் ஆகியோர் தற்போதைய இந்த விவகாரம் தொடர்பா தற்போதைய நிலை என்ன அப்படின்ற அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ் முகமது அப்படின்றவர் தாக்கல் செஞ்ச அந்த மனுவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக கால்நடை மருத்துவ அமைப்பு வெளியிட்ட ஆய்வின்படி கோழிகளை வெட்டுவதற்கும் போக்குவரத்து செய்வதற்கும் கொண்டு போறதுக்கும் முன்பு 20 முதல் 24 மணி நேரம் தீவனம் நிறுத்தப்படணும். இருப்பினும் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் போக்குவரத்து வாகனங்கள்ல ஏற்றப்படும் கடைசி நிமிடம் வர பிராய்லர் கோழிகளுக்கு கட்டாயமாக தீவனம் அளித்து அவற்றின் எடையை செயற்கையாக உயர்த்துறாங்க, அதிகரிக்கிறாங்க. இதனால் அதிக அளவுல கழிவுகள் வெளியேறி கோழிகள் சுகாதாரமற்ற சூழலில் கொண்டு வரப்படும். அதாவது போக்குவரத்து வண்டியில கொண்டு வரும்போது அந்த கோழி கழிவுகள்லாம் இருக்கிறதுனால அது சுகாதாரமற்ற சூழ்நிலை கொண்டு வரப்படும் நிலை இருக்கு. பொதுமக்களின் உடல் நலத்திற்கு இது பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு மனுவுல சொல்லியிருக்காரு. இதை கண்காணிக்க இதை கட்டாயமா அமுல்படுத்தணும், தீவன நிறுத்தத்தை அமுல்படுத்தணும், இதை கண்காணிக்கிறதுக்கு குழு அமைக்கணும், அவங்க ரைடு போய் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சிவி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு வழக்கு தொடர்பா கால்நடைத்துறை இயக்குனர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையாளர் ஆகியோர் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு உத்தரவிட்டு வழக்க செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.